ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்னைக்கு பார்க்கறது நீங்கள் ஒரு சிம்பிள் நம்மளோட டெய்லி ரொட்டீன் இன் பெங்களூர். எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் சேர், ஒரு ஃபேவரட் பிளேஸ் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பெங்களூர் என் பொண்ணு அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் என்னோட ஃபேவரட் சேர். இது வந்து நல்லா ஹை பேக், ப்ராட் சீட்டிங், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் அப்படியே உட்காந்து தூங்கியே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சேர் வாங்கினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அண்ட் இங்கே வந்தால் நான் எப்போவுமே இதில் தான் உட்காந்து மத்தியானம் ஒரு நேப் இல்லைன்னா ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இதுதான். நல்ல ஒரு போல்ஸ்டர் குஷன், ப்ராட் ஏரியா ஸ்பேஸ், எப்படி வேணால் உட்காரலாம். காலை போட்டு உட்காந்தா படுத்துக்கலாம். ஒரு ஏர்லைன் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு சேர். ஸோ இந்த சேரில் உட்காந்துட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து டிவி கிடையாது. ஸோ டிவி இல்லாததுனால இங்கே உட்காந்தா இந்த புக் ஷெல்ஃப்லேருந்து எந்த புக்கை வேணால் எடுத்து படிக்கலாம். ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவி சத்தம் அது இது எல்லாம் இல்லாதக்கு எந்த புக் வேணால் செலக்ட் பண்ணி படிக்கலாம். கிட்ட வந்து ஒரு டேபிள் லேம்பும் இருக்குது, அதையும் ஆன் பண்ணி படிக்கலாம். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த இடத்தோட ஒரு ஃபேவரட் பிளேஸ் ஆர் சேர் ஆர் கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிக்கணும். அங்கே போய் அந்த மாதிரி இல்லை, எங்கள் வீடு மாதிரி இல்லைன்னுலாம் நினைக்காதக்கு அந்தந்த இடத்துல நல்லதும் இருக்கும். ஸோ அதை நம்ம டேப் பண்ணி எடுத்து என்ஜாய் பண்ணணும். அப்புறம் சில வேலைகள்லாம் இருந்தது பெங்களூரில். பிகாஸ் ஏலகிரியில் வந்து நாங்கள் இந்த பொடி ஊறுகாயெல்லாம் பண்ணதுக்கு அங்கே வந்து பாட்டில், சாஷே, லேபிள் அந்த மாதிரி வசதி ஒன்றுமே கிடையாது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். வீட்டில் காய்க்கிற சில்லி, பெப்பர், டர்மரிக் எல்லாம். அண்ட் அங்கே இந்த மில்க் கிரைண்டர் அதெல்லாம் இருக்குது, பொடி பண்ணுறோம். ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ், ஒரு பொல்யூஷன் ஃப்ரீங்கிறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அங்கே டேப் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கு வேண்டிய சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் வந்து அங்கே கிடைக்காது. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி பெங்களூருக்கு வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து அதெல்லாமும் முடிச்சுட்டு இருக்கோம். அவசியமாக என்ன வேணுமோ பாட்டில்ஸ். ஸோ இப்போ எல்லாம் விலை ஏறினதுனால பாட்டில் விலையும் ஏறி போயிடுது. இன்னும் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுறா பாட்டில்ஸ்க்கு. அப்புறம் லேபிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தோம், பாட்டில் லேபிள்ஸு. அப்புறம் இந்த சாஷேஸ் பொடிக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம். ஸோ அண்ட் அந்த மூடி இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி சில ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு சிட்டியில் தான் கிடைக்கும். சிலதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வில்லேஜில் கிடைக்கும். எந்தெந்த இடத்துல என்னென்ன கிடைக்கிறதோ அதை பார்த்து எடுத்துக்கிறது நம்மளோட ஒரு பொறுப்பு. ஸோ இன்னைக்கு பாத்ரூம் டீப் கிளீனிங்க்கு ப்ரொஃபஷனல் ஏஜென்சியை கூப்பிட்ருக்கோம். அதுக்கு தான் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்கோம். அவள் ஒரு 6 monthsக்கு ஒருக்க வந்து பண்ணினான்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும் பாத்ரூம். இங்கே வந்து நிறைய டெரோக்கட்டா பாட்ஸ் இருக்குது, ஹேங்கிங் பெல்ஸ். ஸோ அந்த ஹேங்கிங் பெல் வந்து இந்த பெல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதில் நிறைய குழவி வந்து கூடு கட்டி அது அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகி பறந்துட்டெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு கார்டனரை கூப்பிட்டு அதெல்லாத்தையும் எடுத்தோம். ஸோ அதை எடுக்கிறது வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த டைமில் சிலதெல்லாம் டைம்லியாக வீடியோ எடுக்க முடியறதில்ல. பிகாஸ் அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அந்த வீடியோ மிஸ் ஆகிடுது. பட் எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணியாச்சு. திருப்பி இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடணும். ஸோ இன்றைக்கி இங்கே என்ன சமையல்னா பத்திரவடை. இது வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் மேங்களூர் ஸ்டோரில். நம்ம அதை வாங்கி கொஞ்சம் தாளித்து ஃப்ரை பண்ணணும். ஸோ ரோலாக வச்சுருப்பா, ஸ்டீம் பண்ணி. அது மேங்களூர் ஸ்டோரில் ஃப்ரெஷ்ஷாக வரும். மார்னிங் மாமா போய் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு ஃப்ரை. அப்புறம் மிளகுட்டல் வந்து பூஷ்ணிக்காய், வெள்ளை அண்ட் எல்லோ பம்கின் கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு சுட சுட சாதம், அவரைக்காய் பொரியல், தேங்காய் போட்டு, கீரை மசியல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, தயிர், ஃப்ரூட்ஸு, சிப்ஸு. ஸோ நம்ம எங்கே போனாலும் வந்து நம்ம ரொட்டீனில் சமையல் சாப்பாடுங்கிறது வந்து இன்டெக்ரேட் ஆகணும் ரொட்டீனோட. இங்கே வந்தோம், அங்கே போனோம், அங்கே சாப்பிடல, இங்கே சாப்பிடல, அந்த மாதிரி இருக்காதுக்கு. அந்த சாப்பாடு, சமையல், ரொட்டீன், பாக்கி வேலைகள் எல்லாம் இன்டெக்ரேட் ஆனால் தான் நம்ம பேலன்ஸ் நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக போகும் ஹோல் டே. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சுட்டு கனகப்புரா ரோடு பார்க்கணும். அங்கே டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கனகப்புரா ரோடு எவ்வளோ பிஸி ரோடு. மேலே மெட்ரோ, அப்புறம் ஃபுல் டிராஃபிக். இன்ச் பை இன்ச் ஒரு செகண்ட் தான் ஒரு டிரைவ்.
இதுவே 30 வருஷம் முன்னால் ரொம்ப காலியாக இருக்கும். பக்கத்துலலாம் ஃபாரஸ்ட் ஏரியா, ஓப்பன் கார்டன்ஸ். அண்ட் 30 வருஷத்தில் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பெங்களூர். மெட்ரோ வந்தது எத்தனை ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல. மெட்ரோவும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கீழேயும் காரெல்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட்டாக க்ரோத்தாக அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் போய் எத்தனை பேருக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு வேலை பண்ண முடியும்? ஸோ இது பார்க்கறது வந்து இந்த கால் ஃபார் 70 hours 90 ஹவர்ஸ்னெல்லாம் யோசிச்சா இந்த மாதிரி டிராஃபிக்கில் போயிட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பண்ணி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எத்தனை லேட் ஆகும் எல்லாருக்கும். ஸோ குட் ஹெல்த் இஸ் அ ஹாப்பி நேஷன். குட் ஹெல்த் இருந்தால் தான் நேஷன் ஹாப்பியாக இருக்க முடியும். இதில் நம்ம ஜாஸ்தி இந்த டயட் எக்ஸசைஸ்க்கு எல்லாமும் ஒர்க் பேலன்ஸோடு இருந்தால் தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் ஃபுல். ஸோ இப்போ வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபியை வச்சுட்டு அந்த டிராஃபிக்லலாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ நிம்மதியாக இருக்குது வீட்டுக்குள்ளே உட்காந்தா. பட் வெளியில் போனால் இங்கே அப்படி தான் இருக்குது. பிகாஸ் பெங்களூர் ஒரு க்ரோயிங் மெட்ரோபாலிஸ், இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஆஃபீஸ் கோவர்ஸ் இவளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் இந்த 70 hour 90 hourன்னெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு எம்பத்தைஸ் பண்ண தோணுது. பிகாஸ் அவளுக்கு வந்து ஃபேமிலி ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. க்ரோயிங் சில்ட்ரன், டாட்லர்ஸ் அண்ட் நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் எல்லாம் வேலை பண்ணதுனால எல்லாருக்குமே வீட்டில் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி வச்சுட்டா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ எல்லாருக்கும் எப்படி தோணுறதோ தெரியாது. பட் ஒர்க் லைஃப், ஹோம் லைஃப் பேலன்ஸ் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுனால திரும்பி வந்தால் கூட நமக்கு ஜாஸ்தி ஒன்றும் வேலை இல்லை. சிம்பிளிசிட்டியில் ஒரு ஈஸி காம் இருக்கும். அதனால தான் இந்த மினிமலிசம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப இந்த மாதிரி டிராஃபிக்லாம் போயிட்டு வந்துட்டு திருப்பி அடசலாக வீடு நிறைய சாமான் இருந்து எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணோம், க்ளீன் பண்ணோம், பண்ணினாலா இல்லையான்னுலாம் யோசிக்க வேண்டாம். திருப்பி இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கும் வந்து இஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ.